Hi friends, welcome to my channel பாலி கபாலிடா தலைவர்டா. இது சமீபத்தில் நடந்து முடிந்த பீகார் எலெக்ஷன் பற்றிய நம்முடைய பதிவு. இது நிதிஷ்குமார் அவர்கள் மீண்டும் சீஃப் மினிஸ்டராக ஆயிருக்காரு. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஆனால் ஒரே ஒரு இது என்னென்னா வித் ரெடியூஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபார் ஜேடியு, அதுதான் அவருக்கு ஒரு ட்ராபேக். மற்றபடி அவருக்கு வெற்றி தான், மீண்டும் சீஃப் மினிஸ்டர் ஆனது. பட் அதுக்கு முதலேருந்து நம்ம பார்க்கணும்னா நம்ம இந்த கருத்து கணிப்புகள்லாம் நம்ம பார்த்தாகணும். ஏன்னா கருத்து கணிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 இது சொல்லியிருக்காங்க. சிலதெல்லாம் ரொம்ப என்டிஏக்கு 50 சீட்டு கொடுத்துருக்காங்க, 125 வந்திருக்கு. ஸோ இதில் எல்லோரும் கரெக்டாக கொடுத்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டைம்ஸ் நவ் சி வாட்டர் ஆல்மோஸ்ட் they are close to what reality is. பார்த்தீங்கன்னா they have given 116 seats to NDA, so 125 வந்திருக்கு. ஸோ which means that it's somewhat near. கட்பந்தனுக்கு 120 கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு 110 வந்திருக்கு. ஸோ அது இங்கே மாறி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட it is they have given correctly 1 seat to Chirag Paswan and that's what has materialized. ஸோ அதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட கரெக்டாக அவங்க ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருந்திருக்கு. எக்ஸிட் போல் ஆல்மோஸ்ட் சம்வாட் க்ளோஸ். மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா இஷ்டமாக அள்ளி விட்டுருக்காங்கன்னு தான் தோணுது. அதே மாதிரி இந்த இன்னொன்று சேனல் பாரத் வர்ஷ், அவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, 115 கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ சம் வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போர்ட்ரே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லாம் மகாகட்பந்தன் ஜெயிச்சிருங்கிற அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி, ஸோ அவங்களோட விருப்பமாக தான் இருந்திருக்காது. ஸோ விச் மீன்ஸ் சில ஆன்லைன் சேனல்லாம் பார்த்தா எடுத்தோடனே அவங்க எக்ஸிட் போல வச்சு அவங்க ரிசல்ட் மாதிரியே இது பண்ணி 3 நாளாக காமிச்சது. டில் கவுண்டிங் வாஸ் ஹேப்பனிங் தேவர் ஷோயிங். ஸோ அந்த அளவு மீடியா அகெயின்ஸ்ட் பிஜேபி இருக்குன்னு தான் நமக்கு தோன்றுறது. ஏன்னா நல்லது ஒரு நல்லது தான் அவ்வளோ எதிர்ப்பு இருந்தால் தான் கட்சியும் வளரும். ஏன்னா பந்து அடிக்க தான் எழும்பும். ஸோ சும்மா அப்படியே தரையில் ஒட்டி விட்டால் பந்து எழும்பாது. ஸோ எதிர்ப்புகள் தான் ஐ திங்க் மேக்ஸ் த பிஜேபி ஸ்ட்ராங்கர்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நிதிஷ்குமார் ஹி ஹாஸ் பிகம் த சீஃப் மினிஸ்டர். ஸோ ஆலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் கேம்பெயினிங் போது பார்த்திங்கன்னா இவருக்கு பயங்கர கூட்டம் கூடித்து, லல்லு பையனுக்கு தேஜஸ்வி யாதவுக்கு பயங்கரமாக கூட்டம் கூடித்து. ஸோ அதனால் அவருக்கு தான் ஆதரவு இருக்குது அப்படின்னு பேச்சு வந்தது. பட் கூட்டம் கூடித்து அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு ஐ ரிமெம்பர் வாட் ஒன்ஸ் சர்ச்சில் சொன்னது தான் ஞாபகம் வருது. ஒன்ஸ் அப்பான் அ டைம் a big crowd gathered to see Churchill speak. ஸோ சொன்னாங்களாம் எல்லோரும் என்ன இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு, உங்களுக்கு செம்ம பாப்புலாரிட்டி போட்டிருக்கேன், நீங்கள் பீப்புள் ஆர் லைக்கிங் யூ ஸோ மச் அப்படிங்கிறாராம். அதுக்கு அவர் பதில் சொன்னாராம், நாளைக்கு நீ இப்போ அனௌன்ஸ் பண்ணு, நாளைக்கு என்னை பொது மேடையில் என்னை தூக்கில் போட போகிறாங்க என்ன அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணு, இதை டபுள் த க்ரௌடு வரும் அப்படின்னாராம். சும்மா கூட்டத்தை வச்சு we cannot judge who is going to win or what votes he is going to get. அது மாத்திரம் நிச்சயம். That's what this reaffirms. See, always remember that saying from Churchill, that whenever we see huge crowds and people commenting that பயங்கரமான பாப்புலாரிட்டி இருக்குது அப்படி இப்படின்னு, பட் இதுதான் ரியாலிட்டி. ஸோ தட்ஸ் வாட் வி நீட் டு ரிமெம்பர். ஐ திங்க் தேஜஸ்வி யாதவ் சின்ஸ் ஹி இஸ் யங் ஹி வில் ரிமெம்பர் இட் வெரி வெல். அகெயின் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேம்பெயினிங்லேயே சிராக் பாஸ்வான் ஹி வாஸ் contesting only against Nitish Kumar and not against BJP. All along he was telling, நான் பிஜேபிக்கு மோடிக்கு நான் ஹனுமான் மாதிரினா அப்படின்னு நான் ஐ எம் ஒன்லி அப்போஸ் டு நிதிஷ், நாட் அகெயின்ஸ்ட் பிஜேபி. ஸோ மாதிரி சிரிப்பாக அதாவது எப்படி அரசியல்லாம் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தமாஷாவே இருந்தது பார்க்கும்போது. நிதிஷ்கே இட் would have been a very bitter pill to swallow. ஏன்னா அவரே ஒரு பெரிய கைதிகள் அரசியல்வாதியாக சொல்லுவாங்க. ஏன்னா அவர் சொல்லுவாங்க, மூச்சாங்கள பார்த்தேன்னா, தட் இஸ் அவர் குழி தோன்றதே நமக்கு தெரியாதான், அவர் குழியில் போய் விழுந்தப்போ நமக்கே தெரியுமா அவர் குழி தோண்டியிருக்காருன்னு. ஸோ அந்த அளவு சாமர்த்தியமான அரசியல்வாதி தான் அவர். நேர்மையான ஆள் தான், பட் அரசியலை பண்ணி தான் ஆகணும், ரைட்?
ஸோ அதனால் வந்து அவர் வந்து அவ்வளோ கை திறந்த ஆளுக்கே வந்து மோடி அவ்வளோ இப்போ மோடி எவ்வளோ பெரிய பொலிட்டிஷியனாக இருப்பாருன்னு பார்த்துங்க நீங்கள். ஸோ சிராக் பாஸ்வான் சாமர்த்தியமாக வந்து ஒன்லி அகேன்ஸ்ட் நிதிஷ் ஐ வில் கண்டெஸ்ட் அண்ட் நாட் அகேன்ஸ்ட் பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து இ காட் மோர் தென் 4 to 5% votes, Chirag Paswan. So successfully they prevented victory of around 38 seats that were supposed to go to JDU. So கிட்டத்தட்ட வந்து if JDU had won, it would have got at least more than 70 to 80 seats, making them the largest party in Bihar and above the BJP. But பிஜேபியோட கனவே என்னன்னா வந்து they want to be single largest party in Bihar. ஸோ அதை தான் வந்து ஏன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நவ் இவங்க ஜெயிச்சிட்டாங்க, லல்லு பிரசாத் யாதவ் ஜெயிச்சிருக்கு. பட் இருந்தால் ஒரு சீட்டு தான் வந்து, ஸோ இட் டசன்ட் மேட்டர் தட் மச். பட் வாட் எவர் பிஜேபிஸ் ஏம் வாஸ், தட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அச்சீவ்ட் courtesy of Amit Shah and Modi's ploy. See, நிதிஷ் பொறுத்தவரை couldn't say anything. மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் ஒரு ரொம்ப தர்மசங்கமாக நிலமை தான் அவருக்கு. பட் ஒன்றும் செய்ய முடியாது அவர். ஏன்னா வந்து இதை அவர் பண்ணதை இதுவே அவருக்கு திரும்பி வருது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா 2015 வந்து இந்த பிளான் வந்து ஐ திங்க் வாஸ் ஹேட்ச்ட் பை அமித் ஷா அண்ட் மோடி. ஏன்னா வந்து எப்போ வந்து தோத்த அப்புறம் வந்து ஆஃப்டர் லாஸ்ட் த பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் he went to Lalu வந்து made him CM, but again Lalu was having more seats than JDU. ஸோ அங்கே போயிட்டு திரும்பி 2 years கழிச்சு பொறுக்க முடியாமல் ஊழலாம் பண்ண ஆரம்பிச்சு, பொறுக்க முடியாது திரும்பி இங்கே வந்துட்டார் அவர். திரும்பி he came back to பிஜேபி. ஸோ பிஜேபியும் கரெக்டாக ஓகே வா எனக்கும் வேணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு அரவணைச்சிட்டு இதை வந்து ஒரு அதான் சாமர்த்தியமாக வந்து அவருக்கு கரெக்டாக வந்து குழி வச்சு இது பண்ணிட்டாங்க. But they didn't expect this many lower number of seats because the most backward caste in Bihar, they have gone towards communists, which is not a good sign, is what I feel. Because again எல்லா இடத்துலையும் வந்து கம்யூனிசம் வந்து அழிஞ்சின்னு தான் வருது. எல்லாருக்கும் புரிஞ்சு போயிடுச்சு கம்யூனிசம்ன்றது வேஸ்டான ஒரு சித்தாந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அறிஞ்சுட்டாங்க. ஸோ திரும்பி அதையே பிடிச்சி வளருதுங்கிறது நாட் குட். பட் விச் மீன்ஸ் தட் பீப்புள் நீட் ஸோ மச் ஆஃப் டெவலப்மெண்ட் ஒர்க் இன் பீகார். ஸோ தட் இஸ் அ சேலஞ்ச் பிஃபோர் நிதிஷ் அண்ட் இஸ் கவர்மெண்ட். தட்ஸ் வாட் தே நீட் டு அட்ரஸ் கோயிங் ஃபார்வர்ட். ஏன்னா இவ்வளோ வந்து ஓட்டெலாம் போயிருக்குன்னா வந்து அவங்க வந்து திங்க் பண்ணணும். பட் என்ன ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி வந்து ஹேஸ் அப்பாயிண்டட் 2 டெப்டி சீஃப் மினிஸ்டர்ஸ், ஒரு லேடி ஒரு வந்து ஜென்ட்டு. Lady வந்து பார்த்தீங்கன்னா she was an ordinary party worker, was been made a deputy chief minister, which means another way of Modi rewarding really hard workers. As far as BJP is concerned, I think he wants to give the impression that எப்பவுமே நான் வந்து I am there with you, நான் வந்து we recognize hard work அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து he has made a lady as a deputy chief minister. சேம் திங் he did in கர்நாடகா ஆல்சோ. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு 2 ஆர்டினரி பார்ட்டி ஒர்க்கர்ஸ் வேர் மேட் ராஜ்யசபா எம்பிஸ் விதவுட் இட்லி பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இட் இஸ் ஃபார் மணி மேக்கிங் டூல் தான் எல்லா கட்சிகளுக்கும். அதை யூஸ் பண்ணாமல் he made 2 honest and ஹார்ட் ஒர்க்கிங் இண்டிவிஜுவல்ஸ் ஆஸ் ராஜ்யசபா எம்பிஸ். அதில் வந்து ஒருத்தர் வந்து பாவம் காலமாயிட்டார் கொரோனானால. ஸோ அதனால் வந்து அது மாதிரி ஸோ திஸ் இஸ் த பார்ட்டி ஆஃப் த ஃபியூச்சர்னு வந்து தே வாண்ட் டு போர்ட்ரே வெரி வெல். பிகாஸ் இன் நார்மல் அதனா க்ரோத் ரைட். மொத்தம் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கலாம் கட்சிக்குன்னா வாட் இஸ் த ரிவார்ட் ஹி கெட்ஸ் த ரெகக்னிஷன். ஸோ அது மாதிரி பதவி இது மாதிரி வரும்போது உனக்கு வரும் கட்டாயமாக வரும் உனக்கு அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து கட்சி வந்து ஏற்படுத்தி இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் ஐ திங்க் மோடி அண்ட் ஷா ஆர் ட்ரைங் டு டூ ரியலி வெரி பேட்லி. ஸோ they are doing that, which is really a success sign for the BJP. ஸோ அதை வந்து கட்டாயமாக நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இந்த ஓட்டிங்னு பார்த்தீங்கன்னா வந்து லாட் ஆஃப் விமன் ஹாவ் voted ஃபார் பிஜேபி as a support for his policies. ஸோ அதுவும் வந்து ஒரு விதத்தில் நல்லது தான் வந்து. அகெயின் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொன்று MIM இவங்க ஜெயிச்சிருக்காங்க. தட் இஸ் ஹைதராபாத் மஜ்லிஸ் இத்திஹாத் முஸ்லிமன். மெயினாக வந்து தே ஆர் கான்சன்ட்ரேட் ஒன்லி இன் ஹைதராபாத். அவங்க வந்து ஸ்லோலி தே ஸ்ப்ரெடிங் டுவர்ட்ஸ் அதர் ஸ்டேட்ஸ் ஆல்சோ. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பூர்வாஞ்சல்னு பீகாரில் வந்து மோஸ்ட்லி முஸ்லீம்ஸ் த மெஜாரிட்டி ஏரியாவில் வந்து அவங்க வந்து தே ஹவ் காட் 5 MLAs.
See, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் ஃபீல் தட் தே வாண்ட் சம்படி டு ரெப்ரசன்ட் ஃப்ரம் தேர் ஓன் கம்யூனிட்டி. பட் லாங் டேர்ம் ஐ ஃபீல் மை ரெக்வஸ்ட் டு அவர் இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து என்னென்னா வந்து யூ ஓட் ஃபார் பிஜேபி ஆர் அ நேஷ்னல் லெவல் பார்ட்டி அண்ட் ஆஸ்க் தம் கொஸ்டின்ஸ். எனக்கு ஏன் நல்லது பண்ண முடியாது, நல்லது பண்ணு எனக்கு அப்படின்னு கேள்வி கேளுங்களேன். இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் voting for your own party that only belongs to your religion. ஏன் வந்து கேட்கக்கூடாது நீங்கள்? சரி, இப்போ என்ன போகுது, அவர் எம்ஐஎம் ஜெயிச்சிருக்காங்க கரெக்டு, பட் வாட் இஸ் he going to bring to Bihar? Can he become a chief minister or can he be a minister in the cabinet? Is it going to help anyway in that area? So யோசிச்சு பார்க்கணும் அவங்க. They have to vote for a national level party and get development work done in their area. அதுதான் வந்து எனக்கு தோணுது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஒரே ஒரு என்ன இதுனா வந்து பார்த்திங்கன்னா தீஸ் ஆல் ஏரியாஸ் பார்டரிங் வெஸ்ட் பெங்கால். அதே மாதிரி சேம் வே கம்யூனிஸ்ட் வந்து ஜெயிச்ச இடம்லாம் பார்த்திங்கன்னா வந்து இட் இஸ் ஆல் பார்டரிங் வெஸ்ட் பெங்கால் ஆல்சோ. ஸோ வெஸ்ட் பெங்காலில் வந்து அகெயின் நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ மம்தா பானர்ஜிக்கு ஒரு சட்டில் மெசேஜ் இதுன்னு சொல்லலாம். இது அவங்கள வந்து இப்போ ஐ திங்க் தேட் ஷுட் ஸ்டார்ட் டேக்கிங் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ். ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு எச்சரிக்கை தான். பட் இப்போ பீகாரை ஜெயிச்ச அப்புறம் வந்து வாட் மோடி ஷா ஆர் ட்ரைங் டு ப்ரூவ் இஸ் தே டோன்ட் வாண்ட் எனி ஸ்ட்ராங் ரீஜனல் லெவல் பார்ட்டிஸ். தட் இஸ் வாட். ஏன்னா தேர் வெரி கிளியர். என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து வென் வாஜ்பாய் வாஸ் பிரைம் மினிஸ்டர் இன் 1998 to 2004 he lost power only because regional parties became powerful and they got some MPs. And they thought, okay, let me also become the PM ஆலாம் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து they thought that. So now they don't want that by any chance. So மெயின் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா வந்து why they opposed சசிகலா அண்ட் தனிகரன் வாஸ் திரும்பி இவங்க வந்து மூன்றாவது அணின்னு ஆரம்பித்து எதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, தேவையில்லாமல் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் he eliminated that. So that's what happened in Bihar also. Now JDU is a junior partner தான் வந்து. ஸோ யூ கேனாட் கோ டு லாலு பார்ட்டி ஆல்சோ. போனாலும் வந்து ஒன்றும் மரியாதை கிடைக்காது அவருக்கு. யூ கேனாட் பி அ சீஃப் மினிஸ்டர் அகேன் பிகாஸ் ஆல்ரெடி போயிட்டு ஆயாரம் கயாரம் ஆகிடும். நிதிஷ்குமார் பொறுத்தவரை அந்த அவர் நேர்மையான ஆள் தான் அவர். ஐ டோன்ட் திங்க் ஹீ வில் கோ டு தட் லெவல் அகெயின். ஸோ அவருக்கு அவங்க நல்லா ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. அடுத்தது வந்து ஐ திங்க் மகாராஷ்டிராவில் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்லோவாக. ஏன்னா இப்போ நம்ம தெரியும் தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா பாலிடிக்ஸே பார்த்திங்கன்னா எல்லாம் ரகசியமாக பண்ணுறது தான் வந்து பாலிட்டிக்ஸ். யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது தான் அரசியல். ஸோ ப்ராபப்ளி அடுத்தது வி கேன் சி இன்ஸ்டபிலிட்டி கேம்ஸ் பிகினிங் இன் மகாராஷ்டிரா. நவ் ஸ்லோலி தே ஹேவ் காட் கண்ட்ரோல் ஆஃப் பீகார். யூபிஎம் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ வெஸ்ட் பெங்கால் நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது. ஸோ அதனால் இந்த டெஃபினட்டாக மகாராஷ்டிராவில் வந்து டெஃபினட்டாக தேர் நாட் கோயிங் டு டேக் இட் லைங் டவுன். செவன் நிதிஷ்குமார் வந்து போயிட்டு வந்ததே வந்தாலே பழி வாங்குறாங்கன்னா வந்து போன ஆளே எவ்வளோ பழி வாங்குவாங்க மோடி அண்ட் ஷா. So that's what we need to wait and watch. Interesting இருக்க போகுது. Probably next couple of years politics is going to be interesting for all of us. One way it is good for BJP also. Let's wait and watch. So I hope you like this video. Thanks for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks.